நகர் பள்ளியில் இந்திய அரசின் புதிய முக்கிய சட்டங்கள் குறித்து காவல்துறையினருக்கு பயிற்சி வகுப்பு தொடங்கியது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா அவர்களால் இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள பழைய சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுபற்றி காவல்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தினார். அதன்படி புதிய சட்டங்கள் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. அதன் தொடர்ச்சியாக அனைத்து காவல் அதிகாரிகளுக்கு உட்கோட்ட வாரியாக துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 7 கட்டமாக பயிற்சி வகுப்புகள் நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விருதுநகர் மதுரை சாலையில் உள்ள KVS மேல்நிலைப் பள்ளியில் 76 காவல்துறையினருக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மும்தாஜ், பஜார் காவல் நிலைய ஆய்வாளர் பொன்மீனா மற்றும் சூளக்கரை சார்பு ஆய்வாளர் கார்த்திகா, பஜார் காவல் சார்பு ஆய்வாளர் செல்வி ஆகியோர் காவல்துறையினருக்கு பயிற்சி கொடுத்தனர். மேலும் ஆயுதப்படை வளாகத்தில் 115 காவல்துறையினருக்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. 4 years 3 months 70 days ஆகும். இதோட ப்ராசஸ் வந்து இவ்வளோ டேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட சேர்மன் யாருன்னா சேர்மன் ஆஃப் லா கமிட்டி ப்ரொஃபசர் திரு ரன்பீர் சிங். நோட் பண்ணிக்கோங்க. சேர்மன் ஆஃப் லா கமிட்டி சட்டக்குழு தலைவர். குற்றம் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும்ன்றது தான் நம்ம வந்து போலீஸ் ஜட்ஜு அதுக்கு வந்து ப்ரொசீஜரை நம்ம போயிருக்கோம். ஆனால் அந்த கமிஷன் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு காரணம் என்னன்னு அவங்க வந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு அதில் என்னென்ன சட்டங்கள் வந்து சீர்திருத்தணும், என்னென்ன பனிஷ்மெண்ட் நிறைய இந்த பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட் அதிகப்படுத்திருக்காங்க. சில ஆக்டெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க, சில ஆக்டை வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம தற்கால நம்ம இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில் போனே இல்லை பண்ண மாதிரி இருந்துச்சு. 23 சாப்டர்ஸ் வந்து ஐபிஎஸ்ல இருக்கு. அது வந்து இப்போ 20 சாப்டர்ஸாக குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎன்எஸ்ல வந்து 20 நியூ கிரைம்ஸ் வந்து அன்னைக்கு வந்து பாரதிய நியாய சங்கீதா அந்த செக்ஷனை வந்து போடுறது. இதில் உள்ள செக்ஷன்ஸை போடுது. இன்னொன்று வந்து நீங்கள் கேட்கலாம், ஒரு இப்போ ஜூன் 20னா ஜூன் 20ஆம் தேதி ஒரு அக்கரன்ஸ் ஆயிருக்கு.